வணக்க நண்பர்களே. மொத்த இலங்கையுமே பரபரப்பாயிருக்குன்னு சொல்லலாம். தெரியும் எங்களுக்கு இந்த பெட்ரோல் பிரச்சனை, இந்த எரிபொருள் பிரச்சனையால மொத்த இலங்கையுமே இப்போ ஒரு லைன்ல நிக்க வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். பழைய மாதிரி 2022ஆம் ஆண்டு மாதிரியே இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த பெட்ரோல் ஷெட் எல்லாம் லைன்ல நிக்குது. எதனாலேன்னு சொன்னா இந்த எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் சிலோன் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கும் இடையில போய் கொண்டிருக்க அந்த பிரச்சனையால, அந்த 3% டிஸ்கவுண்டால இந்த பிரச்சனை வந்து போய் கொண்டிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வினை எட்ட வேண்டிய நிலைக்கு இந்த அனுர் அவருடைய அரசாங்கம் வந்து தள்ளப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா இப்ப இந்த இதை வச்சுக்கொண்டு, இந்த எரிபொருளை வச்சுக்கொண்டு இந்த அரசியல்வாதிகள், எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வெளிக்கிட்டு என்றே சொல்லலாம். இன்றைக்கெல்லாம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து அரசாங்கம் இந்த நடவடிக்கை உடனடியாக தீர்வினை எட்ட வேண்டும் சொல்லி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன விஷயம்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பெட்ரோலை எரிபொருளை வச்சுக்கொண்டு பெரிய ஒரு அரசியல் செய்யலாம். ஏன்னு சொன்னா அடுத்ததாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வந்து நடைபெற இருக்குது. அந்த தேர்தல் நடைபெறுவதற்கான திகதிகள் வந்து இன்னொரு கிழமைக்குள்ள வந்து அறிவிச்சிருவாங்க. அப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் நடைபெற இருக்கிறதால அரசாங்கம் வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ரைட். இப்படி இலங்கையில பார்த்தோம்னு சொன்ன இந்த அரசியல் ரீதியா, பொருளாதார ரீதியா வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்குது. இந்த பரபரப்புக்குள்ளேயும் ஒரு கிளுகிழுப்பான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய அந்த வாழ்க்கை வந்து படமாக்க போறாங்க. யார் படமாக்க போறாங்கன்னு சொன்னா தௌஷித பிக்சர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம், அந்த தௌஷித பிக்சர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் மொஹான் பெரேரா அவர் தான் அந்த தயாரிப்பாளர். அவர் வந்து இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து நிறைய சுவாரஸ்யங்கள், நிறைய திருப்பு முனைகள், நிறைய களம் கண்ட ஒரு ஆள் அப்படி சொல்லலாம். அப்படியான ஒரு ஆள் வாழ்க்கை வரலாற்றை வந்து படமாக்க போறாங்க. அந்த திரைப்படத்துக்குரிய அந்த திரைக்கதை வசனங்கள், அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து இப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வந்து பாரம் கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கிரிப்ட், இந்த திரைக்கதையின் படிதான் படம் எடுக்க போறோம்னு சொல்லி அந்த விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். இதற்கு முதல்ல வந்து முத்தையா முரளிதரனை பற்றிய ஒரு படம் ஒன்று வந்திருந்தது. 800 சொல்லி படம் ஒன்று வந்திருந்தது. மற்ற வேற சில இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இந்தியாவில் அந்த சுதந்திரத்துக்காக போராடினாக்கள், அப்படியே நாக்களை பற்றி இந்த தென்னிந்திய சினிமாவில் நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்கோம். எங்கட இலங்கையில வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இப்பதான் நாங்க கேள்விப்படுறோம்னு சொல்லலாம். ஒரு ஜனாதிபதி அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள், ஒரு அரசியல்வாதி அவருடைய வாழ்க்கையை வந்து படமாக்க போறாங்க. இப்ப இதுக்கு முன்னமும் யாராவது ஒரு முன்னாள் ஜனாதிபதியோ அல்லது அரசியல்வாதியோட வாழ்க்கை வந்து படமாக்கி இருக்கலாம். அந்த யார்கிட்ட அப்படி எந்த அரசியல்வாதியோட வாழ்க்கை வந்து படமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா அதை நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. ரைட். இப்ப இந்த மஹிந்த ராஜபக்ஷவுடைய வாழ்க்கை வரலாற்று வந்து எங்களுக்கு ஒரு அரவாசி தெரியும்னு சொல்லலாம். அவர் வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்த பிற்பாடு, அரசியலுக்குள்ளன்னு சொன்னா இந்த ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு நடைபெற்ற விடயங்கள், அதுக்கு பிறகுதான் பெரிய காரசாரமான விஷயங்கள் நடைபெற்றிருக்கும்னு சொல்லலாம். அதுக்கு முதல்ல வந்து அவருக்கு அந்த அளவு பெரிய பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை காணப்படையில. ஜனாதிபதியாக வந்த பிற்பாடுதான் அவருக்கு வந்து அந்த உள்நாட்டு போர், மற்ற அதுக்குள்ள பொருளாதார நெருக்கடி, அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு அவர்கிட்ட அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்கு காணப்பட்டுன்னு சொல்லலாம். கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்குது, அந்த விஷயத்துக்குலாம் இருக்குது. இப்ப நடந்த கடைசி கிளைமேக்ஸை விட இனிமேல் ஒருவேளை சொல்றேனே, இனிமேல் கூட அவருக்கு ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் நடைபெறலாம். அப்ப அதனால இந்த ஸ்கிரிப்டை வந்து இப்ப எழுதி முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். ரைட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்து நினைச்சிருந்தேன். இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.